வணக்கம் நேயர்களே. நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். டெல்லியில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த பாரத் டெக்ஸ் 2025 ஜவுளி தொழில்துறை கண்காட்சிகளின் நிமித்தமாக மாண்புமிகு மத்திய தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் கௌரவ தலைவர் டாக்டர் சக்திவேல் அவர்கள் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு KM சுப்பிரமணியன் மற்றும் இதன் பொதுச் செயலாளர் திரு திருக்குமரன் ஆகியோருடன் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது பாரத் டெக்ஸ் 2025 2வது பதிப்பை திட்டமிட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களை டாக்டர் சக்திவேல் அவர்கள் பாராட்டி மகிழ்ந்தார். திருப்பூர் கிளஸ்டர்களில் தற்போதைய நேர்மறையான போக்குகள், தேவையில் நிலையான வளர்ச்சி, அதிகரித்த உலகளாவிய போட்டித்தன்மை மற்றும் வளர்ந்து வரும் சந்தை இயக்கவியலுக்கு ஏற்ப ஏற்றுமதியாளர்களின் மீள்தன்மை குறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு KM சுப்பிரமணியன் அவர்கள் மத்திய அமைச்சரிடம் விளக்கம் அளித்தார். இந்தியா இங்கிலாந்து சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், முன்னுரிமை சந்தை அணுகலை உறுதி செய்வதன் மூலமும் வர்த்தக தடைகளை குறைப்பதன் மூலமும் இந்திய ஜவுளி ஏற்றுமதிக்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சரிடம் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் டாக்டர் சக்திவேல் குறிப்பிட்டிருந்தார். திருப்பூரில் தொழிலாளர் பற்றாக்குறை குறித்த நீண்டகால கவலையை டாக்டர் சக்திவேல் அவர்கள் மத்திய அமைச்சரிடம் எடுத்துரைத்தார். மேலும் அனைத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வழங்கும் நல்ல வசதிகளை எடுத்துரைத்து மற்ற மாநிலங்களில் திருப்பூரின் தொழிலாளர் தேவை குறித்த விளம்பரங்களை வைத்து தொழிலாளர்களை அதிகமாக திருப்பூரை நோக்கி வரவழைக்கும் முயற்சியை மேற்கொள்ளுமாறு மத்திய அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். இதனால் மற்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்து வந்து திருப்பூரில் நிலவி வரும் தொழிலாளர் பற்றாக்குறையையும் சமாளிக்க முடியும் என்ற ஆலோசனையையும் அவர் வழங்கினார். இந்த பாரத் டெக்ஸ் 2025 இந்த சிறப்பான கண்காட்சி பல்வேறு தொழில்துறை சார்ந்த முன்னெடுப்புகளை மத்திய அரசிடமும் மத்திய அமைச்சர்களிடமும் எடுத்துரைக்கும், தேவைகளை கேட்டு பெறுகிற ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்ததாகவே தொழில்துறையினர் கருதுகின்றனர். நன்றி.